பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அருமையாய் இந்த வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு செயல்பாட்டை செயல்படுத்துகிற வேளைகளிலே இந்த யோபுவின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டதை நினைவு கூறுவோம். நாம் துவங்குகிற ஒரு நல்ல காரியங்கள் அல்லது நம்முடைய பிஸ்னஸ், நம்முடைய குடும்பத்தின் காரியங்கள் அல்லது சபையாக இருக்கட்டும், இவை போன்ற இடங்களிலே இந்த வசனத்தை நாம் நினைவு கூறுவோம். நாம் துவங்குகிற காரியம் இது எல்லோருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு சிறிய தொழில், ஒரு சிறிய காரியம் என்றெல்லாம் நாம் எண்ணுவோம். ஆனால் அதனுடைய முடிவை குறித்து வேதம் சொல்கிறது, அது சம்பூர்ணமாக இருக்குமாம். அப்படின்னா தேவனை முன்பதாக வைத்து யார் ஒருவர் கடந்து போகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதமாய் அவர்களை வழிநடத்தி வருவார். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என்று ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய தேவன் நமக்கு செய்தவைகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இதே யோபுவின் புஸ்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே 12-13 வசனங்களை பார்க்கிற பொழுது, யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அப்படி என்றால் வாக்கியம் எதை நினைவுபடுத்துகிறது என்றால், நாம் ஒருவேளை இழந்து போன காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நம்மை சூழ்ந்து நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களோ உறவினர்களோ உறவுகளோ நம்மை பகைத்தாலும் பழித்தாலும் அவச்சொல்லை சொன்னாலும், கர்த்தர் நாம் இழந்தவைகளை 1000 மடங்கு அவர் மறுபடியும் நமக்கு திருப்பி தருகிறவராய் இருக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அப்படி என்றால் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை பிரகாசிக்க செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஊழியத்திலோ அல்லது குடும்ப சூழ்நிலையிலோ தொழிலிலோ நாம் விழுந்து போனோம் என்று சொன்னால், நம்மை பார்த்து நகைக்கிறவர்களும் பகைக்கிறவர்களும் ஏளனம் செய்கிறவர்களும் ஏராளமாய் பெருகி போனார்கள். ஆகவே அந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்காக நின்று கர்த்தருக்காக நாம் வைராக்கியமாய் வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயம் தேவன் அருளுகிற ஈவுகள் சம்பூர்ணமாக காணப்படும் என்பதை இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை உணர்த்தினார். உங்கள் மத்தியிலே நான் பேசுகிறேன். நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எவ்விதத்திலும் குறைவுபடாதபடிக்கு நீங்கள் ஆரம்பித்த செயல்பாடுகள் சிறியதளவு இருந்தாலும் கர்த்தர் அதை பெருக செய்கிறவராய் சம்பூர்ணம் அடைய செய்கிறவராய் இருக்கிறார் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் இருக்கிற பொழுது அவரே எல்லா நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்கச் செய்கிற தெய்வமாயிருக்கிறார். செபிப்போம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் உம்முடைய நன்மைகளை நீர் எங்களுக்கு தந்து அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவர் என்பதை இந்த வேத வாக்கியத்தின் மூலியமாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நம்பிக்கை வைக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களோடு நீர் இடைப்பட்ட வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருக்கிற நிலையிலே உம்முடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் 1000 நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே செய்து முடித்து விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு இப்பொழுதும் அந்த துவக்கம்
துவக்க நிலையை நினைத்து கூட அவர்கள் பார்க்க முடியாத அளவிலே ஒரு மேன்மைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணம் அடைந்து திருப்தி அடைந்து அவர்கள் உம்முடைய நல்ல நாமத்தை தொழுது கொள்ள உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.